ஒவ்வொரு பாடலாசிரியருக்கும் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது வாழ்நாளில் ஒரு 7-8 படங்கள் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அந்த வகையில் எனக்கு இந்த அங்காடி தெரு படம், அதுக்கு நான் பாலனுக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லை, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அந்த பாடல் பற்றி சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்திற்கு முன்பு எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது அந்த திருமண பத்திரிகையில் ஒரு பாடல் எழுதலாம் என்று ஒரு எண்ணம் வந்தது. அதற்காக எழுதிய பாடல் தான் அந்த பாடல். அப்புறம் நிறைய நண்பர்கள் குழப்பினாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே கலவரத்தை ஆரம்பிக்காத, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை இப்படிலாம் எழுதுனா பொண்ணு வீட்டில் கோச்சிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ஊசலாட்டத்தில் அந்த பாட்டை விட்டுட்டேன். கிட்டத்தட்ட பாலன் அவர்கள் இந்த அங்காடி தெரு முழு திரைக்கதையும் எனக்கு கொடுத்து ஒரு நாள் அவருடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி முழு திரைக்கதை அந்த பைன் பண்ண அந்த திரைக்கதையை கொடுத்து படிக்க சொல்லிட்டு வெளில போயிட்டார். ஒரு 3 மணி நேரம் அந்த திரைக்கதையை முழுக்க படித்த பிறகு இது தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இந்த படத்துக்கு முன்னாடி வெயில் படம்லாம் ஒன்றுமே இல்லை. அங்காடி தெரு வழக்கமாக நம்ம ஈரான் சினிமா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஈரானில் தமிழ் சினிமா இந்த படம் என்ற சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. முதல் முறையாக நேரடியான விளிம்பு நிலை மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை பதிவுகள், இப்படி இந்த படத்தை பற்றி சொல்லிட்டே போகலாம். அப்புறம் ஜெயமோகன் சாரோட வசனம், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதை உணர்வீங்க. இந்த அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை சில வரிகள் தான் இந்த பாட்டில் பயன்படுத்தியிருக்கோம். அது முழு பாடல்களும் இங்கு நான் படிக்க விருப்பப்படுகிறேன். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை. அவள் அப்படி ஒன்றும் நிறமில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. அவள் பெரிதாய் ஒன்றும் படிக்கவில்லை, அவளை படித்தேன் முடிக்கவில்லை. அவள் பெரிதாய் ஒன்றும் உயரமில்லை, அதனால் ஒன்றும் துயரமில்லை. அவள் பட்டுப்புடவைகள் அணிந்ததில்லை, அவள் சுடிதார் போலே சிறந்ததில்லை. அவள் திட்டும் போது வலிக்கவில்லை, அந்த அக்கறை போலே வேறு இல்லை. அவள் கூந்தல் ஒன்றும் நீளமில்லை, அந்த காட்டில் தொலைந்தேன் மீளவில்லை. அவள் கைவிரல் மோதிரம் தங்கமில்லை, கை பிடித்திடும் ஆசைகள் தூங்கவில்லை. அவள் நாய்க்குட்டி எதுவும் வளர்க்கவில்லை, நான் காவல் இருந்தால் தடுக்கவில்லை. அவள் பொம்மைகள் அனைத்து உறங்கவில்லை, நான் பொம்மை போலே பிறக்கவில்லை. அவள் அம்மா அப்பா கவிஞர் இல்லை, ஆனால் அவள் போல் கவிதை இல்லை. அவள் கராத்தே கும்பு கற்றதில்லை, கண்களில் அடித்தால் மருந்து இல்லை. அவள் டிவியில் விளம்பரம் பார்த்ததில்லை, அவள் விற்றால் விளம்பரம் தேவையில்லை. அவள் ஆங்கிலம் ஒன்றும் கற்கவில்லை, ஐ லவ் யூ சொன்னால் சொற்கள் இல்லை. அவள் நடைகள் நாட்டிய நடனமில்லை, அவள் நடைகள் நாட்டிய நடனமில்லை. அவள் நிழலுக்கு மிஞ்சிய சிலைகள் இல்லை. அவள் இடைகள் மின்னல் இழைகள் இல்லை, அதன் இடையில் விழுந்தால் வழிகள் இல்லை. அவள் வம்சம் ராஜ வம்சம் இல்லை, அவள் குணத்தில் என்றும் வறுமை இல்லை. அவள் வாசம் ரோஜா வாசம் இல்லை, அவள் விட்டு சென்றால் சுவாசம் இல்லை. அவள் சொந்தம் பந்தம் எதுவும் இல்லை, அவள் சொந்தம் இன்றி எதுவும் இல்லை. இதான் விடுபட்ட வரிகளோடு சேர்த்த பாடல். இந்த பாடலை விடவும் எனக்கு இந்த படத்துல ரொம்ப மனசுக்கு நெருக்கமா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஒன்று இருக்கு. அதை பாலன் ஒழிச்சு வச்சிருக்காரு. படத்தோட கதை அதுதான். வறுமையை பற்றி, தமிழ் சினிமாவில் முதல் முறையா வறுமையை பற்றி பாடல். ஒரு கடையில வேலை செய்யற, அங்காடி தெருல வேலை செய்யற அந்த மனிதர்களுடைய தினசரி வாழ்க்கை, அவர்களுடைய வறுமை. புல்லும் பூண்டும் வாழும் உலகம், நீயும் நானும் வாழ வழி இல்லையா? பூமியின் மேலே ஏழைகளின் ஜனனம், இறைவன் படைப்பில் பிழை இல்லையா? கண்ணீர் துளிகளின் ஆழம், அது கடலை விடவும் பெரிதில்லையா? பசிதான் மிக பெரும் மிருகம், அதை அடக்கிட இங்கே வழியில்லையா? எதையும் விற்கும் எந்திர உலகம், இதயம் மட்டும் இங்கே இல்லை. கண்ணும் காதும் மூக்கும் இல்லாத, கையும் காலும் இல்லாத மனிதன் எங்கும் உண்டு, வயிறே இல்லாத மனிதன் எங்குமே இல்லை என்று அந்த பாடல் தொடர்ந்து செல்லும். வசந்தபாலனோட வெயில் படம் எனக்கு நிறைய ஒரு வளர்ச்சி ஏற்றத்தை கொடுத்தது. எனக்கு ஃபிலிம்ஃபேர் விருது முதல் முறையாக அந்த படத்தில் கிடைச்சது. அப்புறம் தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பாதைவர்கள் விருது கிடைச்சது. அதே போல் இந்த அங்காடி தெருவில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும் இந்த படம் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. நான் ஐங்கரன் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெடோட மேனேஜிங் டைரக்டர், என்னோட சேர்மன் கருணாமூர்த்தி. நாங்கள் தமிழ் சினிமாவில் படம் எடுக்க ஆரம்பிச்சது 2 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 8 படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம்.
ஆனா இப்பதான் தமிழ் படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். உண்மையிலே இது என் மனசால வர்ற வார்த்தைகள். தவறா நினைச்சுக்காதீங்க, இதுக்கு முன்னால் எடுத்தது எல்லாம் ஆங்கில படம்னு. அந்த அளவுக்கு பொருள் செலவு பண்ணி பண்ண படங்கள். ஆனால் இந்த கதையை கேட்ட உடனே, முதல்ல கதை சொல்ல வந்தவர் வசந்தபாலன் சார், கதை சொல்லும் போது அவர் கொஞ்சம் தயக்கத்தோட தான் இருந்தாரு. அது எனக்கு சொன்னாரு, அப்புறமா சொன்னாரு. ஏன்னா பொதுவா கதை கேட்கும்போது என்னென்ன பிரச்சனை வரும்னு சொன்னாரு. அது கேட்டாலே நமக்கு வேதனையா இருக்கு. பாதி பேர் தூங்கிடுவாங்களாம், அதுக்காக கத்தி கத்தி கதை சொல்ல வேண்டியது இருக்கு சார். எனக்கும் அதே மாதிரி தான் கத்தி சொன்னாரு. இது பிறகு சொன்னாரு, நான் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. ஆனா படம் கதை கேட்டதுக்கு பிறகு, நான் உலகத்துல நிறைய நாடுக்கு போயிருக்கேன். பாரிஸ்ல பிரீத்தம், நீங்க வேணா நெட்ல போய் பாருங்க, அப்படி ஒரு ஷாப்பிங் சென்டர் இருக்கு. எல்லா நோயும் இப்போ இன்னைக்கு ஜீன்ஸ் இங்க கிழிஞ்சு போடுறாங்கன்னா இந்த இதெல்லாம் பாரிஸ்ல ஆரம்பிக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால அங்க ஆரம்பிச்சிருவாங்க, அது மெதுவாக அங்க வந்து சேரும். அதே மாதிரி அந்த ஒரு ஷாப்பிங் சென்டர் கிட்டத்தட்ட 9 ஏக்கர்ல இருக்கிற ஒரு ஷாப்பிங் சென்டர், ஹார்ட் ஆஃப் த சிட்டி. அந்த ஷாப்பிங் சென்டரோடைய என்னன்னா, இப்போ மார்க்கெட்டிங் பண்றதுக்காக யார் யார் அங்க வராங்களோ அவங்க ஸ்லிப் டோக்கன் எடுத்துட்டு அந்த ஷாப்பிங் சென்டர்ல ஒரு 10 கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டிட்டு, இன்னைக்கு ஷாப்பிங் சென்டர் ஒரு நோய், இட்ஸ் a disease, ஒரு அடிக்ஷன். ஒரு அடிக்ஷன் யாருக்கு? பணம் இருக்கிறவங்கிட்ட. அந்த அடிக்ஷனுக்கு பின்னால எப்படி கரு பழனிப்பன் சார் சொன்னாரோ, கேமராவை அந்த சைடு பாருங்க, அதை விற்கிறவங்க என்ன மனநிலை இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இதெல்லாம் நான் அது கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இவர் கதையா சொல்லும்போது உண்மையிலே எனக்கு மனசு, இந்த பாட்டு மட்டும் நீங்க சந்தோஷமா பார்த்திருக்கீங்க, இதுக்கு பின்னணி என்ன இருக்கோ அதை நீங்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒவ்வொரு பாட்டுல அவ்வளவு அர்த்தம் இருக்கு. பாலு மகேந்திர சார்ட்ட நான் சொல்ல விரும்புறேன், அந்த ஒரு 3வது பாட்டு சொன்னார்ல, அதுக்கு பின்னால ஒரு சின்ன கதை இருக்கு. அந்த கதை தான் நிச்சயமா சார் படம் பார்த்தாருன்னா கண்டிப்பா சொல்லுவாரு. இன்னொன்னு சொன்னாரு, வெற்றி வியாபார ரீதியா தான் எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆனா இந்த கதை பொறுத்த வரைக்கும், இந்த படம் பொறுத்த வரைக்கும் நாங்க வியாபார ரீதியா நினைக்கவே இல்லை. அன்னைக்கும் சொன்னோம் சார், இந்த படம் ஐங்கரன் இன்டர்நேஷனலுக்கு ஒரு கிரவுன், ஒரு எங்களுக்கு ஒரு கிரீடமா இருக்கணும் சார். அதே மாதிரி நிறைய ஃபுட்டேஜ் ஆயிருக்கு, நிறைய செலவாயிருக்கு, இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா ஏன் ஆயிருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி பல படங்கள் இருக்கு. இனிமேல் நிச்சயமா இந்த கம்பெனி விடாது, நல்ல தமிழ் படம் எடுக்கும். நன்றி, வணக்கம். விழாவுக்கு வந்து சிறப்பித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் நன்றி. நான் இதோட ஒரு நல்ல ராவான கதை, எந்த கதை வேணா எடுக்கலாம், என்கிட்ட இருக்கலாம். ஆனா அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் தேவை. வெயில் அவ்வளவு பெரிய வெற்றி, அதுக்கு பிறகு 1 வருடம் நான் வந்து இந்த கதையை வச்சுட்டு அலைஞ்சேன். வெற்றிக்கு பிறகும் வெயிலப்பையும் அலைஞ்சேன், இப்பயும் அலைஞ்சேன். ஆனா அதை கேட்டு இந்த படத்தை தயாரிக்கலான்னு முன் வந்த என்னுடைய தயாரிப்பாளர் கருணாமூர்த்தி அவர்களுக்கும் அருண்பாண்டியர்களுக்கும் நன்றி. எங்கேயோ ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறப்பதான் நல்ல படம் வருது. நல்ல டைரக்டர் நிறைய பேர் குவிஞ்சிருக்கும், நல்ல தயாரிப்பாளர் தான் இல்லாத பஞ்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. எங்கிருந்தும் வந்து நிறைய பெரிய ஹீரோ படங்கள் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இந்த படம் பண்ணலாம், நீங்க தைரியமா பண்ணுங்க அப்படின்னு ஊக்கம் கொடுத்து, ஒரு துளி கூட இந்த படத்தினுடைய எதுலையும் தலையிடாத, என்னை கூப்பிட்டு எந்த மீட்டிங்கும் போடாத, எந்த கண்டிப்பும் சொல்லாத ஒரு அன்பான ரசனையான அழகான தயாரிப்பாளர் கிடைத்ததுக்கு நன்றி. அவர்களுக்கு தான் இந்த படத்தை வந்து டெடிகேட் பண்றேன். நன்றி, வணக்கம்.